ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எல்லோரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எஸ்பிஐ கிளர்க் பிஓ எக்ஸாம் டேட்ஸ் கடைசியாக வந்துருச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம இப்போ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் மார்க் சேலஞ்ச் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸாம் டேட்ஸ் வந்ததால். ஸோ அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், மார்க் 4ஓட ரிசல்ட் என்ன, டாப்பர்ஸ், பாயிண்ட்ஸ் டேபிள் எல்லாத்தையும் பார்க்கலாம். கடைசியாக எஸ்பிஐ கிளர்க் பிஓ எக்ஸாம் டேட்ஸ், அப்புறம் நம்மளோட எஸ்பிஐ கிளர்க் பிஓ பெய்டு கைடன்ஸ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ என்ன சேஞ்சஸ் அப்படின்னா 30 மார்க் அப்படிங்கிறத 10 மார்க்காக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா எக்ஸாம் டேட்ஸ் வெளியே வந்திருக்குல்ல, ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மெயின்ஸ் மார்க்கை 10 மார்க்காக மொத்தம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் 4th டெஸ்ட், அதாவது மெயின்ஸ் மார்க் 4th மார்க்கோட எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கலாம். கட் ஆஃப் வந்து 73.75 வச்சோம் ஆக்சுவலாக. பட் மார்க் கொஞ்சம் ரொம்பவே டஃப்பாக இருந்ததால் கட் ஆஃப் நம்ம திரும்ப சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 60.75 மாற்றிருக்கோம். எத்தனை பேர் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் தாங்க, ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன டைமுக்குள்ளே முடித்தவங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்க, லிஸ்ட்டில் இருக்காங்க. தென் அடுத்த லிஸ்ட்டில் உள்ளவங்க கொஞ்சம் லேட்டாக முடித்தவங்க. ஓகே, கட் ஆஃப் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். கண்ணா, ஐஸ்வர்யா, விஜி, ஆர்த்தி, கவிதா, ஷைலா. மார்க் 4ஓட டாப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐஸ்வர்யா 70.63, தென் ஷைலா 70, Kavita 64.69, Vijay 62.81. Best accuracy holders: Kanna 92.73, Vijay 88.14, Ilakkiya 86.27, Kavita 85.71. பாயிண்ட்ஸ் டேபிளில் இன்றைக்கி யார் டாப்பில் இருக்கான்னா, இன்றைக்கி முடிவில் ஃபஸ்ட்டு ஷைலா தான் இருக்காங்க 19 பாயிண்ட்ஸோட. இலக்கியா 16 பாயிண்ட்ஸ் எடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. கவிதா 15 பாயிண்ட்ஸ், கண்ணா 15 பாயிண்ட்ஸ் எடுத்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஐஸ்வர்யா 7லேருந்து 12 பாயிண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. அலெக்ஸ் 11 பாயிண்ட்ஸ், ராகவி 8 பாயிண்ட்ஸ், மாரிஸ் 7 பாயிண்ட்ஸ், விஜி 6, KN 5, கனி 4, கோகிலா 2. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து மார்க் 5 போடணும். அது வந்து December 11 பிஃபோர் 9 PM போட்டு சப்மிட் பண்ணிடுங்க. லேட்டாக சப்மிட் பண்ணாதீங்க. ஏன் லேட்டாக போடுறீங்க? அதான் ஒரு லாஸ்ட் மார்க் ஃப்ரைடே போட்டிங்க, தென் சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் இருந்திருக்கு. அந்த 3 நாளும் உட்காந்து போடாமல் கடைசி டைம் தான் போடணுமா? வெறும் 1.5 மணி நேரம் தான் வரும். ஸோ இவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக மெயின்ஸ் மார்க்கெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து கரெக்டாக போடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக டெடிக்கேஷனாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டும் வரும். ஸோ அதனால் பி கன்சிஸ்டண்ட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ கிளர்க் பிஓ எக்ஸாம் டேட்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம் டேட்ஸ் பார்க்கலாம். எஸ்பிஐ கிளர்க் February 22 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2.5 months தான் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மெயின்ஸ் April 1st வீக்கில் வருது. எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் March 8ஆம் தேதியிலேருந்து வருது. மெயின்ஸ் வந்து ஏப்ரல் மிட்லேன்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி இந்த டைம் எஸ்பிஐ கிளர்க்கில் 10,000க்கு மேலே வரும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ பிஓ ஆஸ் யூஷுவல் அப்ராக்சிமேட்லி 2000. தென் நம்ம இப்போ எஸ்பிஐ கிளர்க் பிஓக்கான பெய்ட் கைடன்ஸ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட கோர்ஸ் ஃபீச்சர்ஸும் பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஒருத்தங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களா ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி, மோட்டிவேஷனே இல்லாமல் போயிடும். மேக்ஸிமம் ஒரு வாரம் வேணால் ஏதோ ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுறது அப்படி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ஷெட்யூல் கரெக்டாக கொடுத்து அவங்க முடிக்கிறாங்களா, எப்படி முடிக்கிறாங்கங்கிறத பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டெய்லி ஷெட்யூல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். யார் யாருக்கு எந்த மாதிரி ஷெட்யூல் தேவையோ அந்த மாதிரி இனிஷியலாக பார்த்து கொடுக்குறது. ஸோ எல்லாமே அதில் இருக்கும். அப்புறம் டெய்லி ப்ரிலிம்ஸ் மார்க் இருக்கும். மெயின்ஸ் மார்க் 2 or 3 daysக்கு ஒன்ஸ் இருக்கும்.
அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்மளோட மார்க் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்க புதுசாக அப்படின்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி பிளான் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். ஒரு 30 மார்க் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில், ஸோ அந்த 30 எப்படி ஒரு 40 மாற்றணும் அப்படின்னா அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். தென் 60 எடுக்கிறாங்கன்னா 60 to 70 வராங்கன்னா அப்போ வேறு மாதிரி தேவைப்படும். ஸோ அதனால் எப்போ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து உங்களோட மார்க் ரிவ்யூ பண்ணிவே பார்த்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத சொல்லுவேன். அப்புறம் டெய்லி சிஏ குயிஸ் இருக்கும். சிஏ நவம்பர் டு ஏப்ரல் நீங்கள் படித்தா போதும் அப்கமிங் எஸ்பிஐ எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ தான் நம்ம குரூப்பில் நவம்பர் சிஏ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் அதிலே ஈஸியாக படிச்சிடலாம். டெய்லி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் ஒரு ப்ரெஷர் எதுவுமே இருக்காது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் ரிவிஷன் குயிஸ் லாஸ்ட் நேரத்தில் இருக்கும். அப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கான பசில், டிஐ ப்ராக்டிஸ் செஷன், ஸ்பீட் ப்ராக்டிஸ் செஷன் முக்கியமாக இருக்கும். தென் மெயின்ஸ் பசில் ப்ராக்டிஸ் செஷன், டிஐ ப்ராக்டிஸ் செஷன்லாம் இருக்கும். தென் லாஸ்ட்டாக இன்டர்வியூ கைடன்ஸும் கொடுப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அகாடமி இல்லை எங்கே போய் படித்தாலுமே அவங்க வெறும் கோச்சிங் தானே, வெறும் கிளாஸ் எடுப்பாங்க, பேசிக்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கெலாம் மோஸ்ட்லி பெருசாக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பசங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற பசங்களே பெரிய பெரிய அகாடமியில் படித்து ஜாயின் பண்ணி அங்கே ஒன்றுமே நல்லா இல்லை, ஓகே எதுவுமே மெயின்ஸுக்கு எதுவுமே அவ்வளோ பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்ப நம்மகிட்ட வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கேயுமே கிடைக்காது அந்த பர்சனல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக அதுதான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நம்பி ஜாயின் பண்ணலாம். சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரிப்பரேஷனை, கேப் விட்டுறாதீங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எஸ்பிஐ கிளர்க் பிஓ கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் இன்டென்ஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.